என்ன இல்ல இந்தியாவுல எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம். ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம். ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம். ஒரு இந்தியா மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் செருப்பு தச்ச ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தார். இங்க எத்தனை ஆபிரகாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமைசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி நீங்க. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நம்மள எத்தனை பேர் நல்ல குடிமகனா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளோட கடமையை ஒழுங்கா செய்யறோம்? கிரிக்கெட் டீம்ல ஒரு நல்ல கேப்டன் இருந்தா மட்டும் இந்தியா ஜெயிச்சாது. 11 பேர் ஒழுங்கா ஆடினாதான் ஜெயிக்க முடியும். அதுல ஒருத்தர் சரியா ஆடினா கூட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? 100 கோடி தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. பிரதமர், முதல்வர், மந்திரி, அதிகாரி, நீ, நான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு